السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பிக்கும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருவரும் விரும்பக்கூடிய மிகவும் உயர்ந்த ஒரு பண்பு ஒன்று இருக்கிறது. அந்த பண்பு ஒரு மனிதனிடத்திலே பரிபூரணமான, மனிதனுடைய சிந்தனை பூரணமானது, அவருடைய நெஞ்சம் விசாலமானது, அவருடைய ஆன்மாவை கட்டுப்படுத்தக்கூடிய பண்பு அவரிடத்தில் இருக்கிறது என்பதற்கான ஒரு அடையாளமாக அந்த பண்பு காணப்படுகிறது. அது மாத்திரமின்றி உள்ளங்களை இணைக்கக்கூடியதாக, மக்களுக்கு மத்தியிலே நட்பை பரப்பக்கூடியதாக அந்த பண்பு காணப்படுகிறது. அது என்ன பண்பு என்று சொன்னால், அதுதான் நிதானம் என்று சொல்லக்கூடிய பண்பாக இருக்கிறது. அந்த பண்பை பற்றி நாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவும் தனக்கு அந்த பண்பு இருப்பதாக தன்னை வர்ணனை செய்திருக்கிறார். அது மாத்திரமின்றி தனது பாவ மன்னிப்புடன் சேர்த்து அந்த பண்பை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குறிப்பிடுகிறார். இன்னல்லாஹ கஃபூருன் ஹலீம், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மன்னிப்பாளனாகவும் ஹலீம் நிதானமுடையவராகவும் இருக்கிறார் என்று அல் குர்ஆன் குறிப்பிடுகிறது. இன்னும் ஒரு இடத்திலே தனது அறிவுடன் சேர்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குறிப்பிடுகிறார். வல்லாஹு அலீமுன் ஹலீம், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிகவும் அறிந்தவனாகவும் நிதானம் உள்ளவனாகவும் இருக்கிறார். இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தான் தேவையற்றவன் என்று சொல்லும் பொழுது இந்த பண்பை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குறிப்பிடுகிறார். வல்லாஹு கனியுன் ஹலீம், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தேவையற்றவன், அதே நேரத்தில் அவன் நிதானம் உள்ளவன் என்பதாக அல் குர்ஆன் குறிப்பிடுகிறது. இன்னும் ஒரு இடத்திலே தான் நன்றியுள்ளவன் என்பதுடன் சேர்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குறிப்பிடுகிறார். வல்லாஹு ஷகூருன் ஹலீம், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நன்றி பாராட்டக்கூடியவன், அதே நேரத்திலே அவன் நிதானம் உள்ளவன் என்பதாக அல் குர்ஆன் குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவருடைய நிதானம் என்பது மனிதர்களுடைய நிதானத்தை போன்றல்ல. அல்லாஹ்வுக்கு எந்த பொருத்தமான அந்த பண்பு அவனுக்கு பொருத்தமான பண்பாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. மனிதர்களுடைய பொறுமையுடன் அதனை ஒப்பிட முடியாது, மனிதனுடைய நிதானத்துடன் அதனை ஒப்பிடக்கூடாது என்பதுதான் இஸ்லாத்துடைய கட்டளையாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான், லைஸ கமிஸ்லிஹி ஷை, லைஸ கமிஸ்லிஹி ஷை, அவனை போன்று எதுவுமே கிடையாது, அவனை போன்று எதுவுமே கிடையாது. வஹுவஸ் ஸமீஉல் பஸீர், அவன் கேட்கக்கூடியவனாகவும் பார்க்கக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்று அல் குர்ஆன் குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். இந்த பண்பு, இந்த நிதானம் என்ற பண்பு அல்லாஹ்வுடைய அடியாரிடத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு பண்பு, நபிமார்களிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர்களிடத்திலே காணப்பட்ட ஒரு முக்கியமான பண்பாக இருந்து கொண்டிருக்கிறது. தனது நேசராகிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனிலே இன்ன இப்ராஹீம லஅவ்வாஹுன் ஹலீம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவராகவும் நிதானம் உள்ளவராகவும் இருக்கிறார் என்று அல்லாஹ் இரண்டு இடங்களிலே குறிப்பிடுகின்றார். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது சமுதாயத்தில் அவர்களுக்கு இருந்த மிக முக்கியமான நட்பெயர் என்ன? அவர் நிதானம் உள்ளவர். அவருடைய கூட்டம் அவரை பார்த்து என்ன சொன்னார்கள்? இன்னக லஅன்தல் ஹலீமுர் ரஷீத், ஷுஐபே நீங்கள் எங்களுக்கு மத்தியிலே நிதானம் உள்ளவராக இருக்கிறீர் என்பதாக அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த நிதானம் என்ற பண்பு அல்லாஹ்விடத்திலேயும் அவருடைய நபிமாரிடத்திலேயும் நல்லடியாரிடத்திலேயும் எல்லா சமுதாயத்திடத்திலும் ஒரு முக்கியமான ஒரு சிறந்த பண்பாக காணப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு மனிதனிடத்திலே இருந்து கடன் பெற்றிருந்தார்கள். ஒரு மனிதனிடத்திலே இருந்து கடன் பெற்றிருந்தார்கள். இந்த கடனை கேட்டு அந்த மனிதர் வருகின்றார். அவரிடத்திலிருந்து ஒரு ஒட்டகத்தை நபி அவர்கள் வாங்கியிருந்தார்கள். அந்த ஒட்டகத்தை கேட்டு அந்த மனிதர் வருகிறார். வந்தது மாத்திரமின்றி கடுமையான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தி நபி அவரிடத்திலே அந்த கடனை திருப்பித் தருமாறு கேட்டுக்கொள்கிறார். இப்பொழுது சஹாபாக்கள் எல்லோரும் இவருடைய இந்த
ரசூலுல்லாவுடன் மரியாதை இல்லாமல் நடந்து கொள்வதை பார்த்துவிட்டு அவரை தடுப்பதற்கு முன் வந்தார்கள். அதனை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், தோழர்களே அவரை விட்டுவிடுங்கள், தோழர்களே அவரை விட்டுவிடுங்கள், அவர் கடன் தந்தவர் என்பதனால் அவருக்கு உரிமை இருக்கிறது, எனவே அவரை நீங்கள் தடை செய்ய வேண்டாம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிதானமாக நடந்து கொள்கிறார்கள். அதற்கு பின்னால் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அவருடைய ஒட்டகத்தை போன்ற ஒரு ஒட்டகத்தை அவருக்கு கொடுத்து விடுங்கள் என்பதாக சொல்கிறார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அவருடைய ஒட்டகத்தை விடவும் சிறந்த ஒட்டகம்தான் நம்மிடத்தில் இருக்கிறது, அவருக்கு கொடுப்பதற்கு அதை போன்ற ஒரு ஒட்டகம் நம்மிடத்தில் கிடையாது, கொடுப்பது என்று சொன்னால் நல்லதைத்தான் திருப்பி கொடுக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ் என்பதாக கூறினார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், இன்ன ஹியாரக்கும் அஹ்ஸனுக்கும் கதாஆ, உங்களில் மிகச் சிறந்தவர் யார் தெரியுமா, மிகச் சிறந்த முறையிலே கடையை திருப்பி கொடுக்கக்கூடியவர், எடுத்ததை விட சிறந்த முறையிலே கொடுக்கக்கூடியவர் தான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு இந்த அளவுக்கு நிதானமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். நிதானமாக, பொறுமையாக, நட்பண்புடன், தன்னுடன் மரியாதை இல்லாமல் நடந்து கொண்டவர்களுடன் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக நிதானமாக நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் ஒரு ஹதீஸிலே அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு முறை நான் நபி அவர்களுடன் சென்று கொண்டிருந்தேன், அப்பொழுது நபி அவருடைய மேனியிலே ஒரு ஆடை இருந்தது. ஒரு நாட்டுப்புற அரபி, கிராமப்புற அரபி ஒருவர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆடையை பிடித்து இருக்கிறார்கள். இழுத்ததனுடைய விளைவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோல் புஜத்திலே அதனுடைய அடையாளம் தெரியும் அளவுக்கு மிகவும் கடுமையான முறையிலே அந்த நாட்டுப்புற அந்த கிராமவாசி அந்த ஆடையை பிடித்து இழுத்தெடுக்கிறார். அப்படியெல்லாம் செய்து அவர் என்ன சொல்கிறார், உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கி இருக்கும் சொத்திலே இருந்து எனக்கும் தருமாறு சொல்லுங்கள் என்று அவர் அந்த ரசூலுல்லாவை பார்த்து இவ்வளவு கடினமான முறையிலே நடந்து கொள்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை திரும்பி பார்த்துவிட்டு புன்னகைத்துவிட்டு அவருக்கு கொடுக்குமாறு சொல்கிறார்கள், அவருக்கு அந்த நன்கொடையை வழங்குமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவிடுகிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நபி அவர்கள் மிக நிதானமாக நடந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் புகாரியிலே இடம்பெற்றிருக்கிறது. அடுத்த ஒரு சம்பவம் தான் எங்களுக்கு தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் நகர் சென்று திரும்பி வரக்கூடிய வழியிலே மலைகளுக்கு பொறுப்பான மலக்கு வந்து ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொன்னால் இந்த இரண்டு மலைகளையும் இணைத்து இந்த மக்காவாசிகளை அழித்து விடட்டுமா என்று அவர்கள் கேட்கிறார்கள். அந்த மலக்கு கேட்கிறார். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள், பல்லா, இல்லை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய சந்ததியிலிருந்தாவது அல்லாஹுவை மாத்திரம் வணங்கக்கூடிய, அவனுக்கு இணை வைக்காத ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உருவாக்கலாம் என்று நான் எதிர்பார்க்கிறேன், எனவே அப்படி செய்ய வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அந்த மக்கள் இணை வைத்துக் கொண்டு அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு விளைவித்த அந்த சொல்லலா துன்பங்களுக்காக வேண்டி நபி அவர்கள் அந்த மலக்கிடத்திலே அவர்களை அழித்து விடுமாறு சொல்லியிருந்தால் அவர் செய்திருப்பார். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக நிதானமாக நடந்து அவர்களுக்கு ஒரு அவகாசத்தை வழங்குகிறார்கள். அவர் அவகாசத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்குவதை நாம் பார்க்கின்றோம். எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாமும் இந்த மிகச்சிறந்த பண்பை நமது வாழ்க்கையிலே எடுத்திழப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். இந்த பண்பு ஒரு மனிதத்தில் இருப்பது அவன் நல்ல சிந்தனையாளன், உயர்ந்த சிந்தனை உடையவன் என்பதற்கான ஒரு மிக பெரும் ஒரு ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பண்பு யாரிடத்தில் இருக்குமோ அவர் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அல்லாஹ்வுடைய சூனத்தையும் பெறுவதற்கு தகுதியானவராக மாறிவிடுகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் எப்படி சொல்கிறான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னஹ், நீங்கள் உங்களது இறைவனுடைய மன்னிப்பின் பக்கமும் சுவனத்தின் பக்கமும் விரைந்து செல்லுங்கள். அந்த சூழம் எப்படிப்பட்டது, அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த், அதனுடைய விசாலம் வானம் பூமியை போன்றது. வானம் பூமியை உடைய விசாலத்தை உடைய அந்த சூழத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். இந்த சூழம் யாருக்காக தயார் செய்யப்பட்டிருக்கிறது, உஇத்தத் லில் முத்தகீன், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுக்குத்தான் தயார் செய்யப்பட்டிருக்கிறது.
அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவருடைய அடையாளம் என்ன என்று சொல்லும் பொழுது குர்ஆனுடைய அந்த வசனம் தொடர்ந்து சொல்கிறது, அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ரா, அவர்கள் சந்தோஷத்திலும் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பார்கள், வத்தர்ரா, துன்பத்திலும் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பார்கள். மீண்டும் வல் காஸிமீனல் கைஸ், அவர்கள் கோபத்தை அடக்கி நிதானமாக நடப்பார்கள். அது மாத்திரமின்றி வல் ஆஃபீன அனின் நாஸ், மேலும் மக்களை மன்னித்து வாழக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹ் தஆலா மென்மேலும் பெருவாரம் செய்யக்கூடியவர்களை நேசம் வைக்கிறார் என்று அந்த குர்ஆன் வசனம் சொல்கிறது. எனவே ஒரு யாருக்காக இந்த சுவனம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது, அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு இருக்கிறது என்று சொன்னால் இந்த பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய, மன்னித்து மறந்து வாழக்கூடிய, நிதானமாக நடக்கக்கூடிய நட்பண்பாளர்களுக்குத்தான் இந்த சூழம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை அல் குர்ஆன் வசனம் குறிப்பிடுகிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அடியானுக்கு வழங்கக்கூடிய மிக பெரும் அருள்களில் ஒன்றுதான் இந்த பண்பை பெற்று வாழ்வதற்கான ஒரு பாக்கியத்தை கொடுப்பதாகும். ஸாரி இப்னு ஆமிர் இப்னு அப்துல் கைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி சொல்கிறார், நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இஸ்லாத்தை தழுவியவர்களாக நாம் வந்தோம். ரசூலுல்லாஹ்வுடைய இடத்திற்கு நாம் வந்தடைந்தவுடன் நபி அவர்களை சென்று நபி அவர்களை நாம் சந்தித்து அவருடைய கால்களையும் கைகளையும் முத்தமிட வேண்டும் என்ற ஆர்வத்திலே நாம் அவசரமாக நமது வாகனத்திலே இருந்து இறங்கியவுடன் ஓடோடி நபி அவர்களை நோக்கி சென்றோம் என்பதாக அவர்கள் குறிப்பிட்டு விட்டு சொல்கிறார்கள். ஆனால் எங்களிடையே ஒரு மனிதர் இருந்தார், அல் முன்திர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருந்தார். அவர் நம்மை போன்று அவசரப்படவில்லை. மாற்றமாக அவர் என்ன செய்தார், தனது தங்குமிடத்துக்கு சென்று தனது ஆடைகளிலே மிகச் சிறந்த ஆடையை தெரிவு செய்து வெள்மையான ஆடையை அணிந்து கொண்டு நபி அவரிடத்திலே அழகான முறையிலே வருகிறார். அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து சொல்கிறார்கள், உங்களிடத்திலே இருக்கக்கூடிய 2 பண்புகள் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவைகள். அல்லாஹ்வுக்கு விருப்பமான 2 பண்புகள் உங்களிடத்திலே இருக்கிறது. என்ன அந்த பண்புகள்? முதலாவது நல்ல சிந்தனை, இரண்டாவது நிதானம். அவசரப்படக்கூடிய பண்பு கிடையாது. எந்த ஒன்றை செய்வதாக இருந்தாலும் நிதானமாக சிந்தித்து அழகிய முறையிலே செய்யக்கூடிய பண்பு உங்களிடத்தில் இருக்கிறது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சொல்கிறார்கள். அதுக்கு அந்த மனிதர் பாருங்கள், அவரும் அவசரப்படவில்லை, அதற்கு பின்னாலும் கூட அவசரப்படவில்லை. அவர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், அதான் அவருடைய அந்த சிந்தனை, நல்ல சிந்தனைக்கான அடையாளம். இது நானாக முயற்சி செய்து பெற்றுக்கொண்ட பண்புகளா, அல்லது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இயற்கையிலே இந்த பண்பை எனக்கு வழங்கி இருக்கிறாரா யா ரசூலல்லாஹ் என்பதாக அவர் கேட்கிறார். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா இயற்கையிலேயே உங்களுக்கு அந்த பண்பை வழங்கி இருக்கிறார். அந்த பண்பு 2ம் உங்களுக்கு இயற்கையிலே வழங்கப்பட்ட பண்புகள் என்பதாக சொல்கிறார்கள். அதற்கு அந்த மனிதர் என்ன சொல்கிறார், அல்ஹம்துலில்லாஹில்லதி ஜபலனி அலா ஹுல்லத்தைனி யுஹிப்புஹும் அல்லாஹ், தான் விரும்பக்கூடிய 2 பண்புகளை எனக்கு வழங்கிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்பதாக அந்த மனிதர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் இப்படியான நல்ல பண்புகளை, நிதானமான பண்பை உடையவர்களாக நாம் மாற வேண்டும். யா அல்லாஹ், எங்களுக்கு சிறந்த அறிவையும் சிறந்த பொறுமையையும் நிதானத்தையும் தந்து எங்களை மிகச்சிறந்த நல்ல மனிதர்களாக மாற்றி உன்னை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு வழங்குவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.